சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தீனதயாளன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட். ஆங்காலஜி துறையில் அதனுடைய போராட்டம் கடுமையாக இருக்குது. மருத்துவர்கள் அதை முற்றிலுமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கடுமையான போராட்டத்தை இந்த துறையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாத புதிராகவே இருக்குது. ஏன் வருது அப்படின்னு கேட்டால் இதனால் வரலாம், இதுவும் ஒரு காரணம். முழுமையாக தீர்ந்துருமா ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த துறை சார்ந்த பல மருத்துவர்களை பார்த்துருக்கும் பொழுதும் உங்களோட நான் பேசும்பொழுது நீங்கள் ஒரு 2 விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கேன்சர் மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நேயர்களுக்கு நீங்கள் அதிலிருந்து ஆரம்பிங்க, நான் திரும்ப உங்களோட தொடர்றேன். நம்ம அந்த கேன்சர் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். கேன்சர் இம்யூனோதெரப்பினா நம்ம சில மருந்துகளை யூஸ் பண்ணி நம்ம இம்யூனிட்டியை வச்சு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது. நமக்கு தெரியும் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் க்ரோத், ஒரு அபரிதமான கட்டுக்கடங்கா வளர்ச்சி. நம்ம உடம்பில் எந்த விஷயம் அப்நார்மலாக நடந்தாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அங்கே ஆஜராகி அதை களைய பார்க்கும். இது கேன்சரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் கேன்சர் நம்ம உடம்போட படுஸ்மாட்டாக சில மெக்கானிசம்ஸ் வச்சு இதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். திஸ் இஸ் கால்ட் எஸ்கேப் ஃப்ரம் இம்யூன் சர்விலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கேன்சராக இருக்கிறதுக்கான ஒரு ஹால்மார்க்காக இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இம்யூன் சர்விலன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற மெக்கானிசம்ஸை கண்டுபிடிச்சி அதை நம்ம செக் வச்சோன்னா நம்ம இம்யூனிட்டியை வச்சு கேன்சரை விரட்டி அடிக்கலாம். இதுதான் ஹைப்போதீசிஸ். இதுக்கான ரிசர்ச் இப்போ நேற்றுக்கு இல்லை, 130 வருஷத்துக்கு முன்னாடியே 1890s வில்லியம் கோலி அப்படிங்கிறவர் முத ட்ரை பண்ணார். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் கேன்சர் இம்யூனோதெரப்பி. அப்போ அவர் சில பாக்டீரியல் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு சார்கோமாங்கிற ஒரு கேன்சருக்கு இம்யூன் பூஸ்டராக யூஸ் பண்ணி அது குணப்படுத்த முயற்சி பண்ணார். அவர் அதில் சக்சீட் ஆகலை, பட் ஒரு டிரான்சியன்ட் ஸ்மால் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுதான் ஊக்க சக்தி. அதுக்கடுத்து நிறைய ரிசர்ச்சஸ் நடந்தது. கடைசியாக 1980s 1990s சில சைட்டோகைன்ஸ், இன்டர்லூக்கின்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த கேன்சர் இம்யூனோதெரப்பியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு FDA அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு தவிர ஒரு மேஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல. பேப்பரில் இருக்கிறது நிஜத்தில் நடக்கலை. இது இப்படியே ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கும் பொழுது 2011 செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ்கிற இம்யூனோதெரப்பி ஃபஸ்ட்டு அப்ரூவ் ஆனது. இந்த செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கேன்சர் ஒரு ஸ்மார்ட்டான மெக்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னில்ல, அதில் ஒரு மெக்கானிசம் PD-L1 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம இம்யூன் செல்ஸில் T செல்லில் இருக்க PD-L1 அப்படிங்கிறத ஆஃப் பண்ணுறதுனால இம்யூனிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம்க்கு அகெயின்ஸ்டாக இந்த செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இது ஒரு புரட்சியை ஏற்படுத்துது, இம்யூனோதெரப்பியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துது. அதுக்கடுத்து நிறைய செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ் வந்துருச்சு, நிறைய மேஜிக்கல் ரெஸ்பான்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கேன்சர் இம்யூனோதெரப்பியில் இந்த செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ்ங்கிறது ஒரு வகைரா தான். பட் இப்போ மோரார்லெஸ் கேன்சர் இம்யூனோதெரப்பி இஸ் ஈக்குவல் டு செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ்ங்கிற மாதிரி மாறிடுச்சு. உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உடல் முழுவதுக்குமான ஒரு விஷயம். காய்ச்சல் வந்தாலும் அதை குணப்படுத்தணும், தலைவலி வந்தாலும் அது அந்த இடத்துல போய் நிற்கணும், நுரையீரல் பிரச்சனை வந்தாலும் நிற்கணும். எல்லாத்துக்கும் போய் பரவலாக நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதற்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அதை நீங்கள் வேறு ஒரு திசை திருப்புதல் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நோயினுடைய தாக்கத்தை சரி செய்ய வரும் பொழுது இன்னொரு பிரச்சனை அந்த மனுஷனுக்கு அதே நேரத்தில் ஏற்பட்டுச்சுன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய நிலைமை என்னவாகும்? ஒவ்வொரு எஃபெக்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சில சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். அதற்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கேன்சர் நிறைய மெக்கானிசம்ஸ் வச்சுருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு. பட் அதெல்லாம் நம்ம தடை பண்ணும் பொழுது நம்ம மற்ற பாடி உறுப்புகளுக்கு சேதாரம் நிறையா வந்துச்சு. ஸோ இந்த செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டாஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இந்த PD-1 PD-L1 இன்ட்ராக்ஷனை மட்டும்தான் அது கட் பண்ணுறதுனால இது மோரார்லெஸ் டியூமர் ஸ்பெசிஃபிக். அது டியூமருக்கான ரெஸ்பான்ஸ் தான். இருந்தாலும் நம்ம ரியல் வேர்ல்டில் ஒரு 10 பேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3 பேருக்கு அந்த
அபரிதமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களோட நார்மல் உறுப்புக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் கால்ட் இம்யூன் ரிலேட்டட் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அது வந்து மைல்டு ரியாக்ஷனாக தான் இருக்கும், வெரி ஈஸிலி கண்ட்ரோலபிள். சம்டைம்ஸ் வந்து அது வந்து சிவியராகவும் வரலாம். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இந்த இம்யூனோதெரப்பியை நிப்பாட்டிட்டு ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி நம்ம கொடுத்து அதை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதில் குறிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க அல்லது வேறு சில விஷயங்களை கையாண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்காகவே நம்ம இம்யூனோ சப்ரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம வந்து அடக்கி வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு அதை குறைச்சலாகவோ அடக்கி வைத்தோ அதனுடைய செயல்பாடுகளை ஒரு லெவலோடு நிறுத்தும் பொழுது அவருக்கு இந்த தெரப்பி, ஒரு கேன்சர் வருது அப்படின்னா உங்களுடைய இந்த தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு அவருக்கு பயன்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது இல்லையா? எஸ் சார், கரெக்டாக சொன்னீங்க சார். இது வந்து எல்லாத்துக்கும் ஆன ட்ரீட்மெண்ட் கிடையாது. பேஷண்ட்டோட கோமார்பிட் கண்டிஷன், பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் ஹீமோலிட்டிக் அனீமியா, ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், இது வந்து நேச்சுரலாகவே சில பேர்த்துக்கு வரலாம். அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்கன் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு நம்ம இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணணும். அந்த இடத்துல இம்யூன் பூஸ்டர்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் தேட் பேஷண்ட்ஸ். பட் நம்ம கேன்சர் வர்றவங்க ஒரு 10 பேர் வருது அப்படின்னா வந்து அது வந்து அவுட்லயர்ஸ். ஒரு ஆள் இல்லை 2 ஆள் தான் வந்து இந்த கான்ட்ராண்டிகேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பயன்படும். கேன்சரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சுவாசப்பையில், வயிற்றில், மூளையில், இப்படின்னு நிறையா கேன்சர் வகை இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லா விதமான கேன்சருக்கும் பயன்படக்கூடியதா, அல்லது இல்லை சில ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம், மற்றதுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு எடுத்துக்கலாம்? இந்த ஹைப்போதீசிஸ் வந்து வேலிட் ஃபார் ஆல் டியூமர்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு டியூமரும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் இம்யூனோதெரப்பிக்கு. எல்லா டியூமரும் ஈக்குவலாக ஒரு மிராக்குலஸ் ரெஸ்பான்ஸ் இம்யூனோதெரப்பியில் வர்றது கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் கைட்லைன்ஸில் இப்போ மற்ற சாலிட் ஆர்கன் டியூமர்ஸில் ரொட்டீன் கீமோதெரப்பி ஃபெயிலியர் ஆகும்போது இந்த இம்யூனோதெரப்பி ஒரு ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கு. பட் சில டியூமரில் தான் ஒரு மேஜிக் ரெஸ்பான்ஸ் அது நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி கேன்சர், லங் கேன்சர், மெலனோமா, இந்த வகைராலாம் வந்து ரொம்ப காமனாகவே ப்ரெசன்டேஷன்லேயே ஸ்டேஜ் 4ஆக தான் இருக்கும். கீமோதெரப்பிக்கு, ரொட்டீன் கீமோதெரப்பிக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இது முன்னாடி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பி கொடுப்போம், நம்ம வந்து 1 இயர் சர்வைவல் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தது. லக்கிலி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இம்யூனோதெரப்பியில் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகுறாங்க, மேஜிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் தே ஆர் லிவிங் ஃபார் இயர்ஸ். ஆக்சுவலி முன்னாடி 1 இயர் கிராஸ் பண்ணுறதே கஷ்டமான இருந்த சூழ்நிலை மாறி வருஷக்கணக்கில் நல்லா இருக்கவங்கெல்லாம் இப்போ இருக்காங்க. ஸோ இட் ப்ரொடியூசஸ் மேஜிக் இன் சம் பார்ட் ஆஃப் டியூமர்ஸ். சம் டியூமர்ஸில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, பட் மேஜிக் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரீசெண்டாக வந்து இந்த டோஸ்டாலிமேப் அப்படிங்கிற இம்யூனோதெரப்பி லோக்கலி அட்வான்ஸ்டு ரெக்டல் கேன்சரில் வந்து ஒரு 20 பேர் பக்கத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எல்லாருக்கும் 100% கம்ப்ளீட் ரெமிஷன், சர்ஜரியே இல்லாமல் அது உருவாக்குச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அந்த முன்னாடி அந்த மேஜிக் இல்லாத இடங்கள்லையுமே புது ட்ரக்ஸ் வந்துட்டுருக்கு, புது ப்ரெடிக்டிவ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அங்கேயும் மேஜிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் வந்து எக்ஸைட்டிங் நியூஸஸ் தான். நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சொல்கிற அந்த மேஜிக்ங்கிற வார்த்தைக்கான பலன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் 10 பேஷண்ட்டை கூப்பிட்டிங்கன்னா 10 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. இம்யூனோசப்ரஸை விட்டுருவோம், அப்படிங்கிறத நார்மல் பேஷண்ட். அப்போ இந்த 10 பேரை நீங்கள் பார்க்கும் பொழுது 10 பேருக்குமே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி எங்களால் அதை பண்ண முடியும் இந்த சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒருவருடைய உடல் அமைப்பு, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதை பொறுத்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்குது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சு இந்த பிரச்சனையை நம்மளால் கேன்சர் தொடர்பான இந்த விஷயத்தை நம்ம நினச்சது மாதிரி மேஜிக்கல் ரிசல்ட் கொண்டு வர முடியுமான்னு முடிவெடுத்து தான் அதை செய்யப்படுமா? அப்படி அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற எல்லாரையும் வச்சு இதை பண்ணிடலாம்னு முடிவெடுப்பீங்களா? கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டியூமர் வந்து இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கு.
இப்போ நம்ம இம்யூனிட்டிக்கு அதை காட்டி கொடுக்குறோம். இல்லை இவன் வந்து புது ஆள், இவனை அடி அப்படின்னு காட்டி கொடுக்குறோம். அதுக்கு இடையில தான் ஒரு வேலை பண்ணுறோம். ஓகே ஓகே, அது நார்மலாக இருக்கிற இம்யூனிட்டி, அவங்களுக்கு என்ன இம்யூனிட்டி இருக்கோ அந்த இம்யூனிட்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் கேட்க பார்த்தேன். அதாவது என்ன இம்யூனிட்டி இருந்தாலும் அதை வச்சு நம்ம அதை பயன்படுத்தலாம். பட் அவங்களோட கோமார்பிட் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அகெயின் வந்து இந்த இம்யூனோதெரப்பி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவங்க ஆட்டோமியூன் கண்டிஷனை மோசம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதர்வைஸ் பெரும்பாலும் அவங்களோட இம்யூனிட்டியை வச்சு இதை நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் இப்போ நிறையா வருதா டாக்டர்? இல்லை இப்போ தான் அது ஆரம்பித்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கலாமா? சார் இது வந்து மோர் தேன் டிகேட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ தான் அதோட அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. எஸ்பெஷலி இந்த டோஸ்டாலிமேப் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லா மீடியாலேயும் நியூஸ் வந்ததுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் டு என்கொயர் வாட் இஸ் இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது. பட் அகெயின் வந்து இப்போ கையில் நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்குது, இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்குது. மெனி திங்ஸ் ஆர் இன் பைப்லைன். அதே மாதிரி அந்த ஒரு மேஜர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து சில டியூமர்ஸில் நம்ம பிடிச்சிட்டோம், இன்னும் நிறையா டியூமர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்ம கையில் இப்போ இருக்குது. ஃப்யூச்சரில் அதை எதிர்பார்க்கலாம். கேன்சர் அல்லது பிற சிகிச்சை முறைகளில் கூட பெரும்பாலும் நம்ம பேசுகிற ஒரு விஷயம், ஒன்று வயது, இரண்டாவதாக ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் இந்த இம்யூனோதெரப்பியில், ஏன்னா நான் எந்த அடிப்படையில் இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தையே பயன்படுத்தி ஒன்றை குணப்படுத்துறதுங்கிறது முறையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை தவிர்த்த வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியில் இருந்து ஒரு சில கதிர்களை செலுத்துறதா இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், கீமோதெரப்பியாக இருக்கட்டும், அது வேறு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். அப்போ அதில் பெரும்பாலும் என்ன பார்க்குறாங்கன்னா, 4th ஸ்டேஜுங்க, கீமோதெரப்பி வராதுங்க, இவங்களுக்கு கஷ்டங்க, இந்த ஏஜுக்கு சரி பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்லாம் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய இம்யூன் என்ன வயசான இதுக்குள்ளே வச்சுட்டு 4th ஸ்டேஜாக இருந்தால் கூட இந்த இம்யூன் தெரப்பியை வச்சு இதை நாங்கள் சரி பண்ணுறோம். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 4 கேன்சர், கிட்னி கேன்சர் ஆர் வாட் எவர் மேபி, அதை அப்படி சரி பண்ணிட முடியும், இது இல்லைன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்ஃபேக்ட் இந்த எல்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து எல்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம கன்வென்ஷனல் கீமோதெரப்பிக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. கன்வென்ஷனல் கீமோதெரப்பிக்கு தேவைப்படுற ஒரு மினிமம் ஃபிட்னஸ் வந்து இது அதை விட இம்யூனோதெரப்பிக்கு கம்மி. ஃபிட்னஸ் வந்து லெவல் நம்ம வைக்கிறோம்ல, இந்த லெவல் இருந்தால் தான் இவங்க ஃபிட்டு கீமோதெரப்பி போட முடியுங்கிறது, அந்த அளவுக்கு வந்து இம்யூனோதெரப்பிக்கு தேவை கிடையாது. ஓகே. செகண்ட் வந்து அவங்களோட இம்யூனிட்டி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அவங்களோட இம்யூனிட்டிக்கு இந்த டியூமரை காட்டி தான் கொடுக்குறதுனால, ஸோ அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டாக இருப்பாங்க எல்டர்லி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்டர்ஸ்க்கு வந்து கீமோதெரப்பி நாட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இம்யூனோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டியூமராக இருந்ததுன்னா அது ஒரு ப்ரிஃபரபிள் ஃபஸ்ட் சாய்ஸாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு சார். இன்ஃபேக்ட் வந்து ரியல் வேர்ல்டில் பார்க்கும்பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இம்யூனோதெரப்பி போடும் பொழுது கீமோதெரப்பி போடுற அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. 10ல் ஒரு 7 பேர் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வர்றது கிடையாது. ஒரு 3 பேருக்கு இம்யூன் ரிலேட்டட் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு தான் சிவியராக வரும், அவங்களுக்கும் ஸ்டீராய்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி. இம்யூனோதெரப்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தினுடைய மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறது ரிமூவலை தடுப்பதா, ரிப்பேர் பார்க்குறதா? எந்த ஒரு புது கண்டுபிடிப்பும் ஆன்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 4ல் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஸ்டேஜ் 3ல் ட்ரை பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 2ல் கொண்டு போவாங்க. ஸ்டேஜ் 4ல் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அடுத்து ஸ்டேஜ் 3ல், ஸ்டேஜ் 2ல், ஸ்டேஜ் 1 வரைக்கும் வரும். ஸோ வந்து கடைசியாக கை வைக்கிறது தான் ஸ்டேஜ் 1ல். ஸோ இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, ஸ்டேஜ் 1ல் ரிமூவலே பண்ணாமல் நம்ம வந்து இந்த மெடிசனே கொடுத்து க்யூர் பண்ணிடலாமா? இன்ஃபேக்ட் அந்த டோஸ்டாலிமேப் வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. அது டெஃபிசியன்ட் மிஸ்மேட்ச் ரிப்பேர் இருக்கிற லோக்கலைஸ்டு ரெக்டல் கேன்சரில் ரிமூவல், ரேடியேஷன் இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். அது பண்ணாமல் இம்யூனோதெரப்பி கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு 20 பேஷண்ட் ட்ரை பண்ணாங்க. 20 பேஷண்ட்டுக்குமே 100% ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரோல் இருக்குது. ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதில் தான் வந்து சில டியூமர்ஸில் கிட்னி கேன்சரில் ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். ஹை ரிஸ்க் கிட்னி கேன்சரில் வந்து சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் அட்ஜுவண்டாக
நம்ம வந்து 1 இயர் இம்யூனோதெரப்பி கொடுத்தா பெட்டர்னு வந்துருச்சு. லங்குலேயும் வந்து சர்ஜரிக்கு முன்னாடியும் சர்ஜரிக்கு பின்னாடியும் அதோட ரோல் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் ஆர் அவுட், கைட்லைன்ஸ்லேயே வந்துருச்சு. அதர்வைஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இம்யூனோதெரப்பி வந்து நம்ம ரெக்கரன்ஸ் செட்டிங்கில் இல்லை ஸ்டேஜ் 4 செட்டிங்கில் தான் இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ்ட். மிகுந்த பலனளிக்கக்கூடியது இந்த சிகிச்சை முறை அப்படின்னா எந்த கேன்சர்? ஒரு 3 சொல்லுங்கள். கிட்னி கேன்சர், லங் கேன்சர், மெலிக்னன்ட் மெலனோமா அப்படிங்கிற ஒரு கொடிய ஸ்கின் கேன்சர். இந்த 3 வகையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து கீமோதெரப்பிக்கு ரெஸ்பான்ஸே ஆகாது. நீங்கள் சொன்ன இந்த 3ல் ஒன்றை எடுத்துக்கிறேன். முதல்ல கிட்னி கேன்சர்னு எடுத்துக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு 5 வருடம் இப்படி வச்சுக்கலாம், கிட்னி கேன்சருடைய நடைமுறை என்ன? அதாவது கிட்னி கேன்சர் வந்த ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் 1, 2, 3, இந்த 3 இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்தக்கூடிய இம்யூனோ தெரப்பி நீங்கள் சொல்கிறது கிட்னி கேன்சருக்கு 1, 2, 3, இதை வரிசைப்படுத்துங்க பார்ப்போம் எளிதில் புரிஞ்சுக்கிறது. முன்னாடி வந்து நம்ம அந்த சைட்டோகைன்ஸ், இன்டர்லூக்கின்ஸ் அதை யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து சில டேப்லெட்ஸ், சுனிட்டினிப் சொல்லுவாங்க, அந்த மாத்திரைகள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து இம்யூனோதெரப்பி ஏரால இருக்கும். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் ரெக்கமெண்டேஷன் வந்து இம்யூனோதெரப்பி வித் அந்த சுனிட்டினிப்ங்கிற டேப்லெட். அது ரெண்டும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது தே ஆர் லிவிங் லாங். கடந்த பல வருடங்களாக இது ஒரு ஆராய்ச்சி முறையில் வந்தாலும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் 100% இதற்கான தரவுகள் இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். எஸ் சார். பட் ஒரு சிகிச்சை முறையை கையாள போகும்போது நீங்கள் எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ எஸ் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஓரளவு கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் இந்த சிகிச்சை முறையை எடுக்க முடியும். எஸ் சார். ஏன்னா அதை வந்து பேஷண்ட்ஸும் கேட்பாங்க. எஸ் சார். ஸோ என்னுடைய அடிப்படை கேள்வி எங்கே வருது, டாக்டர் இப்போ பிளட் கேன்சர் எடுத்துக்கிறோம், நம்ம அக்யூட் லுக்கேமியான்னு சொல்ல பிளட் கேன்சரை நம்ம சொல்லும் பொழுது அது ரீலாப்ஸ் ஆகும் மேக்ஸிமம் எஸ் சார். அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பல கேன்சரில் இது மாதிரி எனக்கு திரும்ப வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட் முறை அப்படிங்கிறது இந்த திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகளை எந்த அளவு குறைக்கிறங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கா, இல்லை இன்னும் அது ரிசர்ச்சில் தான் இருக்கா? சார், நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே மினிமம் ஒரு 3 இயர்ஸ் டேட்டா இருக்குது. ஓகே, மினிமம் 3 இயர்ஸ் ஃபாலோ அப் டேட்டா கொடுத்து 3 வருஷம் சர்வைவல் 5 இயர் டேட்டாலாம் நிறைய விஷயங்களுக்கு வந்துருச்சு. அந்த இண்டிகேஷனுக்கு மட்டும் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இண்டிகேஷன்ஸை பொறுத்தளவில் எத்தனை பேருக்கு இது திரும்ப ரீலாப்ஸ் ஆயிருக்கு, மறுபடியும் வந்திருக்கா? வந்திருக்கு சார். இது இஸ் நாட் வந்து 100% தே க்யூர்டுங்கிறதுலாம் இல்லை, கிடையாது. இருக்குது. நான் சொன்ன மாதிரி த ரிலேட்டிவ் நம்பர்ஸ் அது வந்து பெட்டராக இருக்குது. மற்றதோடு ஒப்பிடும்பொழுது பெட்டராக இருக்குது. அதனால தான் அந்த இண்டிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அந்த மேஜிக் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலை. பட் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அது வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு ரெஸ்பான்ஸ் வருது. பட் ஸ்டில் அந்த 100%லாம் இன்னும் நம்ம அதை அச்சீவ் பண்ணலை. பட் அது நமக்கு வந்து அது அதாவது டுவர்ட்ஸ் 100% நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். பட் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு சிக்னிஃபிகண்ட், அதாவது சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் 100% ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அடுத்தடுத்த இன்வென்ஷன்ஸ் மூலமாக. சரி டாக்டர், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர் உங்களுடைய டேட்டா படி ஒரு 3 வருட தரவுகளை பார்க்கும்போது அந்த டேட்டாவில் ஒரு 5%ன்னு வச்சுக்கோமே, குறைந்தபட்சம் 100 பேர் பண்ணாங்க, 5 பேருக்கு திரும்பி வந்திருக்கு. எஸ் சார். அப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு இம்யூனோதெரப்பிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம், அதில் ஓரளவு கட்டுக்கோப்புள் கொண்டு வந்த ஒரு விஷயம் அல்லது சரி செய்யப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்ட பரவலாமல் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் 3 வருடம் கழித்து மறுபடியும் வந்திருக்கு. அப்போ அந்த சூழலில் நீங்கள் இதே சிகிச்சை முறையை மறுபடியும் இன்னொரு தடவை கொடுத்து அவருக்கு அது வராமல் தடுக்கிறதோ அல்லது இன்னொரு 3 வருஷத்துக்கு அவர் செக்யூர்டாக இருக்கிறதோ அப்படி பார்ப்பீங்களா? இல்லை ஒரு தடவை கொடுத்த இந்த இம்யூனோ அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சரியாக வரலை, ஸோ பெட்டர் இவர் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறக்குன்னு யோசிப்பீங்களா? சார், இதுக்கும் டேட்டா வந்துருச்சு. ஆக்சுவலாக மொதல் இம்யூனோதெரப்பி கொடுத்துருக்கோம், அதில் கொஞ்ச நாளைக்கு டிசீஸ் கண்ட்ரோல் ஆகிருக்கு. அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிசீஸ் ப்ராக்ரெஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி 4-5 இம்யூனோ ட்ரக் வந்துருச்சு. ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் ஸ்லைட் மெக்கானிசம் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறும் ஆக்சுவலாக. ஸோ வேறு வகையாக இம்யூனோதெரப்பி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சர்வைவல் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு சில டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் மெலனோமாவில் வந்து ஒரு வகையாக ஃபெயிலியர் ஆனோடனே காம்பினேஷன் இம்யூனோதெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா மெலனோமாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இட் ஓன்ட் ரெஸ்பாண்ட் டு கீமோதெரப்பி. ஸோ சம்திங் எல்ஸ் டு பி கிவன். அது வந்து சப்போர்ட்டிவ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர்னு இருக்குது. அதை விட காம்பினேஷன் இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போது இட் வில் கண்ட்ரோல் டிசீஸ் ஃபார் சம் மோர் டைம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு கான்க்ரீட் டேட்டா மற்ற டியூமர்ஸ், கிட்னி,
லங்லலாம் இல்லை ஆக்சுவலாக. இம்யூனோதெரப்பியில் ஃபெயிலியர் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து வி ஹவ் டு கோ ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் தான். பட் மெலனோமாவில் நம்ம செகண்ட் லைன் அகைன் ஒரு காம்பினேஷன் இம்யூனோதெரப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மற்ற டியூமர்ஸ்லேயும் இந்த மாதிரி டேட்டா எவால்வ் ஆகிட்டுருக்கு. புதுசாக ஒரு சிகிச்சை முறை வருது அப்படின்னா மக்கள் அதில் யாரை நம்புவாங்க? அந்த சிகிச்சை முறையாக மருத்துவரான்னு பார்த்தீங்கன்னா மருத்துவரை தான் நம்புவாங்க. கண்டிப்பாக சிகிச்சை முறை அப்புறம் நீங்கள் எவ்வளவு புரிய வச்சாலும் அதனுடைய கேள்விகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக அந்த கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு பதிலெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னா, நம்ம டாக்டர் இருக்கார், அவர் சொல்லிட்டார், நாளைக்கு ஒன்றா போயிட்டு பார்த்துக்குருவார் அப்படிங்கிற ஒரு எண்டு கார்டை போட்டதுக்கப்புறம் தான் அவங்க இந்த சிகிச்சைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க. நான் அந்த யுக்தியில் தான் வந்து அதை மனசில் வச்சு பல கேள்விகளை நேருடைய சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறக்காக. ஒரு சாமானியனுடைய பார்வை தான் என்னுடைய கேள்வி. ஆனால் ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் கேட்ட எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப சரியாக இது இருக்குது, இல்லை இது இப்படி கொண்டு போகலாம்னு சொன்னதுங்கிறது மிகுந்த நம்பிக்கை அளித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040106. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.